இந்த நாட்டில் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை ராயபக்ச தரப்பினர் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றார்கள். வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுக்கள் எந்த அளவு தூரம் ஒரு சட்ட ரீதியிலான வலு இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் தொடர்பில் கூட இவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கின்றது என்றெல்லாம் சட்டமாதிபர் தரப்பு நீதிமன்றத்தில் குறிப்பிடுகின்றது. ஆனால் 279 பேர் மரணமடைந்த ஒரு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டு ஒரு தரப்பினர் மீது முன்வைக்கப்படுகின்ற நிலைமை மட்டும்தான் இருக்கின்றது தவிர அவ்வளவு பேர் மரணமடைந்த அந்த விசாரணையில் அவர்களை கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் என்பன ஒரு உண்மையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்ட ரீதியிலான வலுவான ஆதாரங்களை கொண்ட ஒரு குற்றச்சாட்டா அல்லது அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டா என்ற கேள்வி எழுகின்றது. சாதாரணமாக ஒருவரை அடித்தது, சாதாரணமாக ஒரு விபத்து என்றாலே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், சாதாரண குற்றங்களாக பார்க்கப்படுகின்ற. ஆனால் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத குண்டு தாக்குதல் இந்த குடும்பத்துக்கு தொடர்பு இருக்கின்றது, இந்த ஆட்சியாளர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவர்கள் கைது செய்யப்படாமல் வெளியில் இருக்கின்ற நிலைமை என்பது எந்த அளவு தூரம் அது ஒரு சட்ட ரீதியாக அல்லது இந்த நாட்டின் விசாரணைகள் ஒரு சுயாதீனமாக முன்னெடுக்கின்ற படுகின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போலதான் இவர்களுடைய விசாரணைகள் அல்லது அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுவது வழமையான ஒரு விடயம். இந்த நாட்டை பொறுத்தவரை அந்த விசாரணைகளும் அறிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும் தண்டனைகளை நோக்கி நகருகிறதா என்று கேட்கிற போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அந்த வெற்றிடத்தை இன்று வரை நிரப்ப முடியவில்லை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் குறிப்பிட்ட அந்த மைத்ரி ரணில் ஆட்சி காலப்பகுதி, நல்லாட்சி என்று அவர்கள் சொன்ன காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் FCAD என்று சொல்லக்கூடிய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு தாவிக்கப்பட்டு இவர்களுக்கு எதிராக வழக்கு, இவர்களுடைய ஊழலை அம்பலப்படுத்தி இவர்களை சிறை தண்டனை அனுபவி செய்வதுதான் எங்களுடைய முதன்மை இலக்கு எனதான் அவர்களுடைய அந்த கூட்டமைப்பு அந்த அன்னை சின்னத்திலே கேட்டிருந்தார்கள். அவர்கள் வெற்றி பெற்றது, மக்களிடம் ஆணை கேட்டது எல்லாமே இதனூடாகத்தான் நடந்தது. ஆனால் அதனுடைய வீரியம் எப்படி குறைந்தது? மைத்ரிபால ஸ்ரீசேன எப்படி மஹிந்த ராஜபக்சவோடு ஒரு அரசியல் இணக்கப்பாட்டுக்கு வந்தார்? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதே போலதான் தொடருமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது.